ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா, ஒரு அண்ணன் அவன் தங்கச்சி மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கான். எதிர்பாராத விதமா ஒரு டீனேஜ்ல இவங்க 2 பேரும் பிரியிறாங்க. அப்போது அவனோட தங்கச்சியோட லைஃபே மாறி போயிருது. அவளும் அந்த லைஃபை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறா. அவன் அண்ணனும் அமெரிக்கா போயிடறான். அதுக்கப்புறம் அவன் தங்கச்சியை தேட ஆரம்பிக்கிறான். இப்படி நீண்ட நாள் பிரிஞ்சிருந்தா அண்ணன் தங்கச்சி சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறத ஸ்டோரி. வாங்க மூவிக்குள்ள போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நியூ பார்ன் பேபிஸ்லாம் இருக்க ரூமை கட்டுறாங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன பையன் வரான். தெரியாம ஒரு பேபி கிட்ட இருக்கிற அந்த ஐடென்டிட்டி போர்டை தள்ளி விட்டுறான். அப்போது அங்கே ஒரு நர்ஸ் அந்த போர்ட் கீழே விழுந்திருக்கதை பார்த்து தெரியாம வேற பேபியோட ஐடென்டிட்டியை இன்னொரு பேபியோட அந்த ஐடென்டிட்டியோட மாற்றி வச்சிருக்காங்க. இப்போ அங்கே கட் பண்ணி இப்போ ஒரு ஃபேமிலியை கட்டுறாங்க. அங்கே இருக்க அண்ணன் தங்கச்சி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அவன் அண்ணன் தங்கச்சியை கலாய்க்க தங்கச்சி அழுதுகிட்டு அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண இப்படி அந்த ஃபேமிலி அழகா பேசி விளையாண்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த அண்ணன் தங்கச்சி. இந்த தங்கச்சி தான் நம்ம மூவியோட ஹீரோயின். இந்த அண்ணன் தங்கச்சிக்குள்ள அப்படி ஒரு ஆழமான பாசம் இருக்கும். அங்கே கட் பண்ணி இப்போ இங்கே ஒரு ஸ்மாலாக ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸை காட்டுறாங்க. அங்கே ஒரு சின்ன பொண்ணு பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. அவகிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன் இன்னும் வேமா கழுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை திட்டிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ லேட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிகிட்டே இருக்க அந்த பொண்ணு பேர் தான் ஜூன். அந்த பொண்ணுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. அந்த பொண்ணே அவங்க அம்மாட்ட சொல்லுது, அம்மா இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு தயங்கி சொல்ல அவங்க அம்மாவும் பாக்குறாங்க. அவங்க பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த பொண்ணை எப்பயுமே திட்டி இந்த பொண்ணுகிட்ட ரூடா நடந்து இந்த பொண்ணை வச்சு வேலை வாங்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு அந்த பொண்ணோட பர்த்டேன்னு சொல்லும் போதும் அவங்க அம்மா அந்த பொண்ணை பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க. போது அங்க சாப்பிட வந்த ஒருத்தர் எனக்கு நூடுல்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜூனோட அம்மா சொல்றாங்க. ஆனாலும் அவங்க நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரே ஒரு பவுல் தான் இருக்கும். அந்த நூடுல்ஸையும் கேட்க வேற வழி இல்லாம அவங்க அம்மாவும் எடுத்து கொடுத்துறாங்க. அதை இந்த பொண்ணுக்கு கொடுக்கலாம், அந்த பொண்ணோட பர்த்டேன்னு சொல்லி கொடுக்கலான்னு அவங்க அம்மா இப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க கேட்கறதுனால கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஜூன்ன்ற பொண்ணும் அழுதுட்டா அப்படியே சோகமாயிடும். இப்போ ஹீரோயின் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. அப்போது அந்த சைட் ஃபுட்பால் விளாடுற பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது தெரியாம அந்த பால் ஹீரோயினோட மண்டை மேல விழுக அதை பாக்குற ஹீரோயினோட அண்ணன் அந்த பசங்களெல்லாம் பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறான். அப்புறம் ஹீரோயின் சொல்றது அமைதியாகி போயிடறான். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஹீரோயின் மேல அவன் அண்ணன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் அப்படின்னு. இப்போ ஹீரோயின் ஸ்கூலுக்கு அவளோட ஃப்ரெண்டோட சைக்கிள்ல போயிட்டு இருக்கா. அப்போது இந்த ஜூன் பொண்ணை அவளோட அண்ணன் நடு ரோட்ல வச்சு உன்னை அடிச்சிருவேன், இப்ப நீ மட்டும் எனக்கு காசு கொடுக்கலன்னா நீ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்ட அந்த ஜூன் பொண்ணும் ரொம்பவே பயந்து போய் நிக்கிறத பாக்குற ஹீரோயின் அந்த ஜூனோட அண்ணனை எதிர்த்து கேள்வி கேட்க அவன் ஹீரோயினை கலாய்க்கிற மாதிரி பேசிவிட இந்த ஜூன் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஹீரோயின் இந்த ஜூன் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஜூன் பொண்ணோட அண்ணனுக்கு இவ அவளோட காசை எடுத்து கொடுக்க அவன் ஹீரோயினோட பர்சன்ல இருக்க எல்லா மணியும் எடுத்துட்டு போயிடறான். அப்போது இந்த ஜூன் பொண்ணுக்கு ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிருக்கா. ஆனா அவ ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படிங்கிறது கூட புரியாம இந்த ஜூன் பொண்ணு ஹீரோயின்ட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டி விட்டுட்டு அப்படியே போயிடுது. இப்போ ஸ்கூல் முடிஞ்சு ஹீரோயின் அவ வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்போது அவன் அண்ணனும் வெயிட் பண்றான் ஹீரோயினுக்காக. அப்ப 2 பேரும் பேசி சிரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினோட அண்ணன் முன்னாடி போயிடுறான். ஹீரோயின் தான் பின்னாடி இருக்கா. அப்ப தெரியாம அங்க வர்ற ஒரு கார் ஹீரோயினை இடிக்க ஹீரோயினுக்கு அங்கேயே ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவன் அண்ணனும் அப்பதான் திரும்பி பாக்குறான். பார்த்தா அவனோட தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு போய் அவளை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க அப்புறம் அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும் வந்துடுறாங்க. அப்போ இந்த ஹீரோயினோட அப்பா இந்த ஹீரோயினோட அம்மாட்ட சொல்றாங்க, நம்ம பொண்ணுக்கு ஏபி பாசிட்டிவ், நமக்கு ஓ பாசிட்டிவ், எப்படி இந்த பொண்ணு நம்மளோட பொண்ணா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த பிளட் குரூப்ல இருக்கிற அந்த சந்தேகத்தை வச்சு அவங்க ஹீரோயின் பிறந்த ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்குமெண்ட்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போது இவங்களுக்கு ஹீரோயின் இவங்களோட சொந்த பொண்ணு இல்ல, இந்த ஜூன் தான் அவங்களோட சொந்த பொண்ணு அப்படின்னு தெரிய வருது. அப்போது அவன் அண்ணன் ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினுக்கு இப்ப கொஞ்சம் சரியாயிருச்சு. அவ சொல்றா, அப்பாவும் அம்மாவும் என் கனவுல பேசிட்டு இருந்தாங்க, நான் அவங்களோட சொந்த பொண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ யதார்த்தமா பேசிட்டு இருக்கா. அப்போ அவன் அண்ணனுக்கும் தெரியாது. அவனும் ஹீரோயின்ட்ட, நீ பார்க்க நம்ம அப்பா மாதிரியே இருக்க, நீ எப்படி வேற உங்களோட குழந்தையா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். அப்போ ஹீரோயினுக்காக அவன் ஒரு மியூசிக் ஆல்பம் கிஃப்ட் பண்றான். அப்படியே ஹீரோயின் அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கும் போது அது ஸ்டக் ஆக அப்போ அவன் அண்ணன் சொல்றான், கூட நான் போய் இதை சரி பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்போது அவன் ஹீரோயின்ட்ட ஒரு வாக்கு கொடுக்குறான், இது மாதிரி ஃபியூச்சர்லயும் உனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், அதை சரி பண்ணி நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அண்ணன் ஒரு வாக்கு கொடுக்குறான். ஹீரோயினும் அவன் அண்ணனை பாசமா பார்த்துட்டு இருக்கா. இந்த ஜூனோட அம்மா கிட்டையும் இந்த நியூஸ் போயிடுது. அவங்களையும் கூப்பிட்டு இந்த ஹீரோயினோட அம்மா அப்பா பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஜூன் தான் எங்களோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நியூஸ் கேட்டவுடனே சாக்கா தான் இருக்கு. ஆனாலும் இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த நியூஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த நியூஸ் நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம், அவங்கவுங்க குழந்தை இப்போ அவங்கவுங்க வீட்டிலே இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு குழந்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேணாம், அது சரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க இந்த பொய்யை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்கதை ஹீரோயினோட அண்ணா இருக்கான்ல அவன் கேட்டுறான். ஆனாலும் இதை ஹீரோயின்ட்ட அவன் சொல்லலை. ஆனா எப்படியோ ஒரு நாள் இந்த நியூஸ் இந்த ஜூனுக்கு தெரிய வந்துருது. அவ கரெக்டா ஹீரோயினோட வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா பிடிச்சு கேட்குறா, நான் தானே உங்களோட குழந்தை, நீங்க ஏன் இப்படி மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து திட்டுறா. நீ தான் அந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய ஆளு, நான் தான் அந்த 13 வருஷம் அந்த வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த வாழ்க்கையை வாழ வேண்டியது நீ, என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு நீ இப்படி நல்லா வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு ஒரு மாதிரி கதறி எழுதி பேசுது. அந்த பொண்ணு ஒரு மாதிரி கதறி
எடுத்து பேச அப்போ வந்துட்டு ஹீரோயினோட அண்ணன் இருக்கான்ல, அவன் சொல்றான், நீ ஒன்னும் என்னோட தங்கச்சி இல்லை, நீ வெளியே போ, இவ தான் என்னோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். இவனுக்கு ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஜூன் தான் அவனோட ஒரிஜினல் தங்கச்சின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் வந்துட்டு அவனுக்கு ஹீரோயினை மட்டும்தான் அவனோட தங்கச்சி அவன் வந்து பாக்குறான். இப்போ இந்த நியூஸை மாதிரியா தெரிஞ்சுக்கிற ஹீரோயின் வந்துட்டு அவ அப்படியே உடஞ்சு போய் இது இது நம்மளோட ஒரிஜினல் வீடு இல்லையா, இவன் நம்மளோட அண்ணன் இல்லையா, இது நம்ம ஃபேமிலி இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இந்த பொண்ணு இந்த ஜூன் திட்டினதுலையும் அவள் ஹட் ஆகி அப்படியே இந்த வீட்டை விட்டே ஓடி போயிடறா. அவன் அண்ணனும் அவள் பின்னாடியே போகிறான். இந்த ஜூன் பொண்ணை ஆறுதல் படுத்தி அப்படியே ஹீரோனோட வீட்டில் வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ வந்துட்டு இந்த ஹீரோயின் வந்துட்டு ஒரு மரத்துக்கு அடியில் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்போது அவன் அண்ணனும் போய் பார்க்குறான். ஹீரோயின் அங்கே தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவள்கிட்ட போய் பேசுகிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவன் அண்ணன்ட்ட சொல்கிறா, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு லைஃப்னு இருந்தால் நான் வந்து அதில் மரமாக பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ வந்துட்டு அவன் அண்ணன் வந்து சொல்கிறான், இந்த ட்ரீல நீ 5 வயசாக இருக்கும்போது உன்னோட நேம் எழுதுன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ போய் அவனோட நேம் எழுதிட்டு நெக்ஸ்ட் லைஃப்ல நீ வந்து ஒரு ட்ரீயா இருந்தா நானும் உனக்காக ட்ரீயா தான் பிறப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவன் அண்ணன் கேட்கறா, நம்ம 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி இல்லையே, நம்ம எப்படி ஃபியூச்சர்ல சேருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வந்துட்டு அவன் அண்ணன் சொல்றான், இந்த பாண்ட் வந்து நம்மளுக்குள்ள எவ்வளவு வருஷமா இருக்கு, இதை யாராலும் பிரிக்க முடியாது, யாராலையும் நம்ம 2 பேருக்குள்ள இருக்க அந்த பாண்டை பிரிக்கவே முடியாது, நம்ம 2 பேருக்குள்ள இருக்க பாசம் மாறவே மாறாது, நீ தான் என்னோட தங்கச்சி, யார் என்ன சொன்னாலும் அது மாறவே மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அண்ணன் வந்து ஹீரோயின் வந்து ஆறுதல் படுத்தி அவனோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறான். ஆனாலும் இந்த ஹீரோயின் வந்துட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவங்க ஞாபகமா இருக்கிற சில பொருட்களை மட்டும் எடுத்துட்டு போறா. அவங்கள மிஸ் பண்ணும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் அண்ணன் கொடுத்த அந்த மியூசிக் ஆல்பம், அப்புறம் வந்துட்டு அவன் அண்ணன் வந்துட்டு ஒரு கீ மாதிரி கொடுத்துருப்பான், அதையும் வந்து எடுத்துட்டு போறா ஹீரோயின், இவங்களோட ஞாபகமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் எடுத்துட்டு இவங்களை பெரிய மனசு இல்லாத ஹீரோயின் வந்துட்டு வேற வழி இல்லாம அவ வந்துட்டு அந்த ஜூனோட வீட்டுக்கு போறா. அப்போ அவங்க அம்மாட்ட போகும்போது அவளோட ஒரிஜினல் அம்மாட்ட போய் அங்கே போய் அவன் நிற்கிறா அந்த வீட்டுக்கு வெளியே. அப்போது அந்த ஜூனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு திட்டுறாங்க, நீ யாரு, நீ ஒன்றும் என்னோட குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறாங்க. அப்போது இந்த ஹீரோயினோட அம்மா வந்து வர்றாங்க. வந்துட்டு இனிமேல் அவள் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் எங்கள் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ இந்த ஜூனோட அம்மா என்ன சொல்கிறாங்க, என்னோட குழந்தைய என்னை விட்டு கூட்டிகிட்டு போகிறீங்களா, அப்போ இனிமேல் நல்லா பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த ஹீரோயின் போய் இந்த ஜூனோட அம்மாவை போய் நல்லா ஹக் பண்ணிட்டா, நான் வந்து உங்களோட தாமா இருப்பேன், நான் என்ன ஒரு பிரச்சனைனாலும் உங்களோட தான் இருப்பேன், இதுதான் என்னோட வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா ஹக் பண்ணி அழுக. இதை பார்க்குற ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ரொம்பவே சேட் ஆகி போயிடுறாங்க. இப்போ மறுநாள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோனோட கிளாஸ் ரூமில் சொல்கிறாங்க, இந்த ஜூன் அவளோட ஃபேமிலியோட வந்துட்டு அமெரிக்காவுக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கும் தெரிய வருது அவங்க இன்னைக்கு வந்து அமெரிக்கா கிளம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்து அவளும் ஃபேமிலியை மிஸ் பண்ணி அவள் ஓடி போகிறா. அந்த ஸ்கூல்லேருந்து அப்படியே ஓடி போய் அவங்கள பார்த்தா அந்த கார் அங்கே தான் போயிட்டு இருக்கு. அது பின்னாடியே போகிறா, ஆனாலும் அந்த காரை பிடிக்க முடியாமல் போயிடுது. இப்படி அவளோட ஃபேமிலியும் அமெரிக்காவுக்கு போயிருது. அவளும் வேற வழி இல்லாம இந்த ஜூனோட லைஃபை வாழ ஆரம்பிக்கிறா. அவ அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இந்த ஜூனோட லைஃபை ஹீரோயின் வந்து ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறா. ஆனாலும் வந்துட்டு ஹீரோயினால அவன் அண்ணன் வந்துட்டு அவட சொல்லாம போனது இதெல்லாமே வந்துட்டு ஹீரோயினால ஏத்துக்கவே முடியல. இப்போ ஹீரோயின் அவளோட அண்ணன் எல்லாரும் வந்து நல்லா வளர்ந்துடுறாங்க. ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு அமெரிக்காலேயே செட்டில் ஆயிடுறான். அவன் வந்துட்டு ஒரு லோன்லியான பர்சனா வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அவன் தங்கச்சியை நினைச்சிட்டு அவளை பிரிஞ்சு வந்துட்டு வாழ்ற சோகத்திலேயே வந்துட்டு ஒரு இன்ட்ரோவர்ட்டா ரொம்ப தனிமையா வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனாலும் ஹீரோயினுக்கு வந்துட்டு அவன் அண்ணன் வந்துட்டு இவ்வளோ நாளா அவளுக்கு ஒரு லெட்டரும் போடலை, எதுவுமே பண்ணல, அவளை கான்டாக்டே பண்ணல அப்படிங்கிற ஒரு கோபம் வந்துட்டு அவளுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு நர்ஸா வந்துட்டு அவள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஒரு ஹாஸ்பிட்டல்ல. அவள் வந்து ஒரு பேஷண்ட்க்கு வந்துட்டு அவள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போது அந்த பேஷண்ட் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு க்ளவுஸ் போடாமல் க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் வந்துட்டு அவள் க்ளவுஸை கழட்டி வச்சுட்டு க்ளீன் பண்ணுறா அவங்களோட லெக்கை. இது வந்துட்டு ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் செய்கிறா. இப்போ போயிட்டு அவள் கையை வந்து அவள் ரொம்பவே வாஷ் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப நேரமாக. அவளால் வந்துட்டு இதை ஏற்றுக்கவே முடியல. அந்த பேஷண்ட் வந்துட்டு அவங்களோட காலை வந்துட்டு க்ளவுஸ் இல்லாமல் அவங்க வந்து க்ளீன் பண்ண சொன்னது வந்துட்டு ஹீரோயினால ஏற்றுக்கவே முடியல. வேறு வழி இல்லாமல் ஹீரோயின் வந்துட்டு இந்த ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போது அவளோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா, நீ ஏன் இப்படி அமைதியாகவே இருக்க, உனக்கு எமோஷன்ஸே இல்லையா, நீ கொஞ்சமாவது எதிர்த்து பேசினா தானே உங்கள்கிட்ட யாரும் இப்படி நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லும்போது ஹீரோயினும் வந்துட்டு என்ன சொல்கிறானா, நான் வந்துட்டு யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னோட பொறுமை இழந்துக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால எமோஷன்ஸ் இல்லாமல் கூட இருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து சொல்கிறா. பின்னாடி அவ்வளோ பசங்க சுற்றுறாங்க, நீ யாரையாவது ஒருத்தரையாவது லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, அந்த லவ்வில் வந்துட்டு எந்த ஒரு நம்பிக்கையும் எனக்கு இல்லை, அதில் எந்த ஒரு ஃபன்னும் இல்லை, அது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு என்னோட ஒர்க்கு தான் முக்கியம், ஒர்க்கு தான் என்னை வந்து ஹாப்பியாக வச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக வந்துட்டு ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினோட அண்ணன் இருக்கான்ல, அவன் அமெரிக்காலேருந்து சைனாக்கு வந்துட்டு ஹீரோயினை போயிட்டு அவன் தேடிட்டு இருக்கான். ஆனாலும் ஹீரோயினால வந்துட்டு அவனால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ வந்துட்டு ஒரு கடை இருக்கும், அங்கே வந்து ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் எப்பயுமே டெய்லி வந்துட்டு இந்த ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு அவன் தங்கச்சியை பற்றி விசாரிச்சுட்டு இருப்பான். ஆனாலும் வந்துட்டு ஹீரோனை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்காது. ஆனாலும் வந்துட்டு இந்த ஹீரோனோட அண்ணன் வந்துட்டு கிவ் அப் பண்ணுற மாதிரி இல்லை, அவன் தங்கச்சி எப்படினாலும் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சுற்றிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வந்து ஒர்க் முடிஞ்சு அவளோட வீட்டுக்கு போறா. அங்கே போய் பார்த்தா இந்த ஜூனோட அண்ணனை வந்து ஒருத்தர் இருப்பான்ல, சின்ன வயசுல கூட ஜூனை எப்பயுமே மிரட்டிட்டே இருப்பான்ல காசு கேட்டு, அதே மாதிரி தான் இவன் வந்துட்டு ஹீரோயின்ட்டு வந்துட்டு காசு கேட்டு மிரட்டிட்டே இருப்பான். அதே மாதிரி இப்போ ஒரு நாடகம் போட்டு ஹீரோயின்ட்ட வந்து காசு கேட்கறதுக்காக வரும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் அண்ணனை வந்து அடிக்க வரதை பார்த்துட்டு அவங்க அம்மா அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அழுகிறத தாங்க முடியாத ஹீரோயின் வந்துட்டு அவன் அண்ணனுக்கு வந்துட்டு காசை தூக்கி போட்டுறா. அப்போ வந்துட்டு இவன் பிளான் பண்ணி அவன் தங்கச்சிட்டு காசை வாங்கிட்டு எப்படியோ போயிடுறான்.
அப்போது இந்த ஹீரோனோட அம்மா சொல்றாங்க, நீ அப்பயே அமெரிக்கா போயிருந்தனா நீ இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருப்போமா, என்னாலதான் எல்லாமே கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ ஹீரோயின் வந்து அவங்களுக்கு ஆறுதலா சொல்றா, நான் எங்கேயுமே போக மாட்டேமா, உங்களோட தான் இருப்பேன், உங்களோட இருக்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்துறா. இந்த ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பார்ட் டைம் ஜாப்பா வந்துட்டு இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த வீடை சேல் பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும். அப்போது அந்த ஒர்க்குக்காக தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பா. அப்போது டோல்கேட்ல வந்துட்டு இவங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுருக்கும். அதுவும் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினும் வந்துட்டு இறங்கி போய் பார்த்தா அவன் தான் வந்துட்டு இந்த மூவியோட ஹீரோ. அவன் வந்து ரொம்பவே ஒரு ரிச்சான பையன், அப்புறம் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருப்பான். அவன்கிட்ட வந்துட்டு அப்போ மணி கொண்டு வரலாம, அதனால வந்துட்டு அந்த லேடிட்ட போய் என்ன சொல்றதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கும்போது அந்த லேடி வந்துட்டு இவன் அழகா இருக்கிறத பார்த்துட்டு இவனோட கார் இதெல்லாம் பார்த்துட்டு இவன் எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இவன்ட்ட ரொம்ப நேரமா பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணா. ஆனாலும் இந்த ஹீரோ வந்துட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டே நிற்கிறான். அவன்கிட்ட காசே இல்லை. அப்போது ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஒர்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 காசுக்கு இந்த மணி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லேடிட்ட கொடுக்குறா. அப்போ அந்த லேடியோட மூஞ்சி ஒரு மாதிரி போயிடுது. அப்போ அந்த ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு போறா. ஹீரோவும் பார்க்குறான், இந்த பொண்ணு யாரு ரொம்ப ஓவரா பண்றாளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் வந்துட்டு ஹீரோயினோட காரோட நம்பரையும் நோட் பண்ணிக்கிட்டு அவனோட ஃப்ரெண்ட்டு கொடுத்து இந்த காரோட நம்பர் வச்சு இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஆக்சுவலி இந்த ஹீரோ வந்துட்டு ஒரு பிளே பாய், அதாவது இந்த ஹீரோயினோட அண்ணன் இருப்பான்ல அவனோட ஃப்ரெண்டு தான் இவனும் இப்போதான் அமெரிக்கால இருந்து வந்திருப்பான். ஹீரோயினும் எப்படியோ பேசி அவள் டேலண்டால அந்த வீடை வந்துட்டு எப்படியோ விற்கிற அளவுக்கு அவ வந்து பேசி கொண்டு வந்துட்டா. அப்போது இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோயினை வந்து பாராட்டுறா. எப்படியோ ஹீரோயினோட டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஹீரோ இருக்கான்ல அந்த பிளே பாய் ஹீரோ அவனுக்கு வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு மூலியமா தெரிய வந்துருது. இவன் என்ன பண்றானா, ஹீரோயினை வந்துட்டு அவங்ககிட்ட வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஹீரோயினை வந்துட்டு ஒரு பார்க்கு கூட்டிட்டு வர சொல்லிடுறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இந்த பிளே பாய் ஹீரோ பத்தி ரொம்பவே வந்து நிறைய அடிச்சு விடுறா. இவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, உனக்கு இவனை தெரியாதா, இவனோட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்காக எவ்வளவு பொண்ணுங்க வெயிட் பண்றாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோயின் வந்துட்டு இந்த பிளே பாய் ஹீரோ இருக்கான்ல அவனை பத்தி இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓவரா பேசிட்டே இருக்கா. ஆனாலும் ஹீரோயினுக்கு வந்துட்டு இவன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் ஒண்ணுமே புரியல. அப்போது ஹீரோயின் வந்ததை இந்த ஹீரோ இருக்கான்ல அவனும் நோட் பண்றான். அப்போது அந்த பார்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு வந்துட்டு எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துட்டு இருக்கும். அப்போ வந்துட்டு இவங்களோட டேபிள்ல வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்கறதுக்காக வரும். அப்போது அந்த பொண்ணு கீழே குனிஞ்சா அவளோட காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் வந்துட்டு அங்க இருக்க ஒரு பில்லோ எடுத்து அவளோட காலுக்கு வந்து வைக்கிறா. அவளுக்கு எதுவும் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதை வந்துட்டு ஹீரோவும் பார்க்கறான், இவன் இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். அப்போது அந்த பார்ல வந்துட்டு யாரோ பியோனா வந்துட்டு வாசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு ஹீரோ வாசிச்சுட்டு இருக்கான். அங்கதான் வந்துட்டு ஹீரோயினோட அண்ணனும் இருந்திருப்பான். அங்கதான் வந்துட்டு இந்த ஹீரோ வந்துட்டு பியோனா வாசிச்சுட்டு இருப்பான். அந்த ஹீரோ இருக்கான்ல அந்த ஹீரோட ஃப்ரெண்டா தான் வந்துட்டு நம்ம ஹீரோனோட அண்ணன் வந்து இருப்பான். அவனும் அதே பிளேஸ்ல தான் இருப்பான். ஹீரோயினோட அண்ணனும் வந்துட்டு அந்த பியோனா சத்தத்தை கேட்டு அவனோட தங்கச்சியை தான் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான் ஃபீல் பண்ணி. ஆனாலும் இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு பார்த்துக்காம இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கும் வந்துட்டு இவன் அண்ணன் இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஆனா அந்த பியோனாவோட அந்த சத்தத்தை கேட்டு இவன் அண்ணன் இங்கே தான் இருக்கான் இங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்க வந்து பார்த்தா அந்த அவளோட அண்ணனோட நேம் சொல்லி கூப்பிட பார்த்தா அது வந்து ஹீரோ வந்துட்டு உடனே இவன் நம்ம கிட்ட நம்மளோட வலையில விழுந்துட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஹீரோயின் வந்து ஃபிளட் பண்ற மாதிரி வர ஹீரோயின் அப்படியே ஓடி போயிடா. அப்போது இந்த ஹீரோயினோட அண்ணன் இருக்கால அவனும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்கறான் என்ன பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு வந்துட்டு இந்த ஹீரோ சொல்றான் என்னோட ஃபியூச்சர் லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயினோட அண்ணனும் இங்கே தான் இருந்திருப்பான். அதுக்குள்ள வந்துட்டு இந்த ஹீரோயினும் போயிட்டா. இப்படி இவங்க 2 பேரோட சந்திப்பும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. இப்போ ஹீரோயினும் வந்துட்டு சோகமா அன்னைக்கு வந்துட்டு அவ எப்பயுமே ஒரு ட்ரீ பக்கத்துல போய் உட்காந்து ஃபீல் பண்ணுவாள் சின்ன வயசுல இருந்து. அதே ட்ரீ பக்கத்துல போய் உட்காந்து அவளோட ஃபேமிலியை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் எப்போ உங்களை மறுபடியும் மீட் பண்ண போறேன் அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். அவளோட அண்ணனை நினைச்சு ஹீரோயின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றா. உங்களை எப்போ நான் மறுபடியும் அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து ரொம்பவே நினைச்சு அவளுக்குள்ளேயே பேசி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த மியூசிக் ஆல்பத்தை கேட்டுட்டே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவன் அண்ணனை நினைச்சு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி காட்டுறாங்க இந்த ஹீரோனோட அண்ணன் இருக்கால அவனும் வந்துட்டு அவனோட தங்கச்சி நினைச்சு அதே மியூசிக் ஆல்பத்தை தான் வந்து கேட்டுட்டு இருப்பான். இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இவங்க 2 பேரும் இன்னமுமே எப்போதுமே ஒருத்தர் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்காக ஒரு ஹோட்டலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போது ஹீரோவும் வந்துட்டு அதே ஹோட்டலுக்கு வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்றதுக்காக வருவான். அப்போ ஹீரோட டேபிளுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஃபுட் எடுத்து கொடுக்கறதுக்காக வந்திருப்பா. அப்போது இந்த ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தருப்பான். அவன் வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்து ஒரு மாதிரி ரொம்பவே ஃப்ளட் பண்ற மாதிரி பேசி அவகிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரியே ஓவராகவே பேசும்போது அவளை இதை தாங்கிக்கவே முடியல. அவன் வந்து ஹீரோயினை வந்து காப்பாற்றி அவனோட ஃப்ரெண்டை வந்து நல்லா திட்டி விடுறான். அப்போ வந்து இந்த ஹீரோட ஃப்ரெண்டு வந்து காசை தூக்கி போடும்போது ஹீரோயின் வந்துட்டு அவ வந்து ஒர்க் பண்ணதுக்கான காசை மட்டும் எடுத்துட்டு மற்ற காசெல்லாம் அங்கே தூக்கி போட்டுட்டு ஹீரோயின் வந்து அங்கேருந்து போயிடுறா. அப்போது இந்த ஹீரோ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு நல்லாவே திட்டி விட்டுட்டு அவன் வந்துட்டு ஹீரோயின் பின்னாடியே போறான். ஹீரோயின் பின்னாடியே வந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து கேட்கறான். ஹீரோயின் வந்துட்டு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ ஹீரோயின் வந்து சொல்றா அன்னைக்கு அந்த டோல்கேட்ல வந்து உங்களுக்காக நான் மணி பே பண்ணது நீங்க திரும்பி தர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்றா. அப்போது ஹீரோ வந்து சொல்றான் அந்த மணியை நான் உங்களுக்கு திரும்பி தர போறதில்ல, அப்படின்னா தானே நெக்ஸ்ட் டைம் உங்களை நான் மீட் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் அவன் வந்து ரொம்ப ஃபிளட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட கையில வந்து ஏதோ எழுத வரான். அப்போ வந்து ஹீரோயினுக்கு அவளோட அண்ணன் வந்துட்டு சின்ன வயசுல அவளோட கையில வந்துட்டு ஒரு கிளாக் மாதிரி வந்திருப்பான். அதுதான் ஞாபகம் வருது. இப்படி ஹீரோ வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துல அவளோட அண்ணனை வந்து ஞாபகப்படுத்தும் போது தான் ஹீரோயினும் வந்துட்டு இந்த ஹீரோ பேசுறது அப்பப்போ லிசன் பண்ணுவா. அதனாலதான் சரி எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ டாட்டா சொல்லிட்டு போயிடறா. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆல்பம் வந்துட்டு ஸ்டக் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து அதை மறுபடியும் ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்ல வந்துட்டு ரிப்பேர் பண்ற ஷாப்ல வந்து கொடுக்கும்போது அங்க ஒரு தாத்தா இருப்பாரு. அவர் வந்துட்டு சொல்லுவாரு
இதை மறுபடியும் என்னால் ரிப்பேர் பண்ண முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சிக்கிறத பார்த்துட்டு சரிம்மா நான் உனக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஹீரோயினோட அண்ணா வந்துட்டு அதே ஷாப்புக்கு தான் வந்திருப்பான். அவனும் வந்துட்டு அவனோட ஆல்பம் வந்துட்டு ரிப்பேர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அது சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இதே ஷாப்புக்கு வந்திருப்பான். அப்போ தான் ஹீரோயினும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி போயிருப்பா. அப்போது அந்த ஹீரோயின் கொடுத்துட்டு போன அந்த ஆல்பத்தை வந்துட்டு அவன் அண்ணனும் பார்க்குறான். அந்த தாத்தாட்ட வந்து கேட்குறான், இந்த ஆல்பத்தை யார் கொடுத்துட்டு போனது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போதான் ஒரு பொண்ணு வந்து கொடுத்துட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோனோட அண்ணனும் பதறி போய் நம்ம தங்கச்சி இங்கே தான் எங்கேயும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இடத்துலலாம் சுற்றி சுற்றி போய் தேடி தேடி பார்க்குறான். அப்போ தான் கரெக்டாக ஒரு ட்ரீயை வந்து அங்கே வெட்டிட்டு இருக்காங்க. எதிர்பாராத விதமாக 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணிக்கிறாங்க, ஹீரோயினும் அவளோட அண்ணாவும். அப்போ ஹீரோயினுக்கும் அவன் அண்ணனை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனாலும் அவளால் அவன் அண்ணன்ட்ட நார்மலாக பேச முடியலை. ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு ஹீரோயின் பின்னாடி வந்து அவட்ட வந்து பேசுறதுக்காக வரான். ஹீரோயின் வந்துட்டு அவனோட போய் பேசுகிறா. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து நீ எப்படி இருக்கமா அப்படிங்கிற மாதிரி அவன் அண்ணன் வந்து கேட்குறான். ஹீரோயின் வந்துட்டு நான் நல்லா இல்லை தான், ஆனால் அதுக்கு நீங்கள் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நானே ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக ஹீரோனோட அண்ணன் வந்துட்டு அவள் பின்னாடியே போய் இது எல்லாமே என்னோட தப்பு தான்மா, நான் உன்னோட இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனும் மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசினான். ஆனாலும் ஹீரோயின் வந்துட்டு அவன் பேசுறதே கேட்காம அங்கேருந்து போய் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. ட்ரிங்க் பண்ணிட்டு அவள் பாஸ்ட்ல நடந்ததுலாம் அவள் கஷ்டப்பட்டதெல்லாம் அவள் வந்துட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவன் அண்ணன் அங்கே இருக்கான் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அவள் பாட்டுக்கு ரொம்பவே சேடாக அவளோட லைஃப்ல நடந்ததெல்லாம் நினச்சி புலம்பிட்டு இருக்கும்போது அவள் அங்கேருந்து போகும்போது ஹீரோனோட அண்ணன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அவளோட பேக்கை வந்து அங்கே வச்சுட்டு போயிருப்பா. அதை வந்துட்டு ஹீரோனோட அண்ணன் எடுத்துகிட்டு அவள் பின்னாடியே போய் அவள்கிட்ட வந்து பேசுகிறான், இது என்னோட தப்பு தாமா, நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, உனக்கு ஒரு தடவை கூட என்னை பார்க்கணும்னு தோணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் வந்து பேசும்போது அவன் அண்ணனும் வந்துட்டு எல்லாமே என்னோட தப்பு தான், எனக்கு புரியுது உன்னோட வழி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் வந்து சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஹீல்ஸ் எல்லாம் அந்த நடு ரோட்லேயே அவள் கான்சியஸாக இல்லாதனால அவள் வந்துட்டு அந்த ரோட்லேயே அவள் பாட்டுக்கு போட்டுட்டு போக அவன் அண்ணன் வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவள் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு நீ கான்சியஸாக இல்லை, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அண்ணன் கூப்பிட்றான். அப்போ ஹீரோயின் வந்து கத்தி சொல்கிறா, இப்போ நான் இருக்கிற மாதிரி கான்சியஸாக நான் என்னோட லைஃப்பில் எப்போதுமே இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துறா. அப்போ அவன் அண்ணனை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து சொல்கிறா, இப்போ எதுக்கு நீ வந்த, இவ்வளோ வருஷம் கழித்து நீங்கள் இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ போயிரு, பழைய விட்டு நீ போயிரு, என்னோட லைஃப்பில் வராத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப கோவத்தில் வந்துட்டு அவன் அண்ணனை கத்தி விட்டுறா. அப்படியே பேசி கத்திட்டு ஹீரோயின் வந்துட்டு அவன் அண்ணன் மேலேயே மயங்கிறா. அவன் அண்ணன் வந்துட்டு ஹீரோயினா அவங்களோட அந்த ஓல்டு ஹவுஸ் இருக்கும்போது அவங்க வந்து சைனாவில் ஃபஸ்ட்டில் இருக்கும்போது இருந்திருப்பாங்களா அந்த ஹவுஸ்க்கே கூட்டிகிட்டு போயிடான். அப்போ வந்து ஹீரோயினோட கழுத்தில் வந்துட்டு அவன் வந்து சின்ன வயசில் கொடுத்துருந்தா அந்த கீயை வந்துட்டு ஹீரோயின் போட்டிருப்பா. அதை வந்துட்டு அவன் அண்ணன் பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து அவள் கான்சியஸாக இல்லாமல் அவள் தூங்கிட்டு இருக்கும்போதே அவன் வந்து புலம்புறா, அண்ணா என்னை விட்டு போயிடாத, நீயும் என்னை விட்டு போயிடாத, என்னால் அந்த வழியை தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அண்ணனும் கண் கலங்கி அவன் கண்டிப்பாக நான் திரும்ப அவனை விட்டு போக மாட்டேமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்துட்டு ஹீரோயின் மார்னிங் கண்டு முடிச்சு நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோயின் வந்துட்டு கேட்குறா, இந்த ஹவுஸை இன்னும் நீங்கள் சேல் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் அண்ணன் சொல்கிறான், அம்மா அப்பா வந்துட்டு இதை சேல் பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனாலும் நான் வந்துட்டு இதை விடலை, ஏன்னா இதில் தான் நம்மளோட ஞாபகங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அண்ணன் வந்துட்டு சொல்கிறான். அப்போ அவன் அண்ணன் சொல்கிறான், நீ போகாத, உனக்கு நான் ஒன்று காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளுக்காக வந்துட்டு சின்ன வயசுலேருந்து அவன் நிறைய கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பான். அதெல்லாம் வந்துட்டு ஹீரோயினுக்காக காட்டுறான். அவன் சொல்கிறான் ஹீரோயின்ட்ட, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேம்மா, ஆனால் நான் வேணும்னு பண்ணலை, என்னால் வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அண்ணன் வந்துட்டு ரொம்பவே மன்னிப்பு கேட்டு உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்காது எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனாலும் உனக்காக நான் வந்துட்டு இந்த வயசுல இந்த பொண்ணுங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படிங்கிற சொல்லி ஒவ்வொரு வயசுலையும் உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் வந்துட்டு கிஃப்டாக வாங்கி வச்சிருக்கேன், இது உனக்காக தான், இந்த ஹவுஸே உனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஹவுஸை வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு அவன் அண்ணன் வந்துட்டு கிஃப்ட் பண்ணுறான். அவனே ஒத்துக்கிறான், இந்த பிளேம்லாம் அது நீ என்னை பிளேம் பண்ணுற, எனக்கு புரியுது, அதுக்கெல்லாம் காரணம் நான் தான், நான் உன்னை வந்து பார்த்துருக்கணும், நான் பார்க்காம விட்டது என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அண்ணனும் ரொம்பவே மன்னிப்பு கேட்குறான். எப்படியோ ஒரு வழியாக ஹீரோயின் வந்துட்டு அவன் அண்ணனை மன்னிச்சு ஏற்றுக்கிறா. இந்த ஹீரோவோட அக்காவும் வந்துட்டு கேட்குறாங்க ஹீரோட்ட, யார் அந்த பொண்ணு யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் ஹீரோனை பற்றி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து சொல்கிறான், நான் முன்ன மாதிரி இல்லை, நான் இப்போ ரொம்பவே மாறிட்டேன், அவன் என்னை ரொம்பவே மாற்றிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அது சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹீரோயின் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை ஹீரோ. இப்போது அடுத்த நாள் வந்துட்டு இந்த ஹீரோ இருக்கான்ல, ஹீரோவும் வந்துட்டு இந்த ஹீரோனோட அண்ணனோட வீட்டுக்கு வந்து வரான். அப்போது அங்கே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அவனோட அக்காவையும் கூட்டிகிட்டு வரான். எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆகும்போது இந்த ஜூன் இருக்கால, அவளும் அமெரிக்காலேருந்து அப்போ தான் வந்திருப்பா. வந்துட்டு அவள் வந்துட்டு ஹீரோயினை பார்க்குறா. ஹீரோயினை பார்த்ததும் அவளுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. ஆனால் ஹீரோயினும் வந்துட்டு அவகிட்ட நார்மலாக இருக்க தான் ட்ரை பண்ணுறா. ஆனால் இந்த ஹீரோயின் இங்கே பார்த்ததும் இந்த ஜூனுக்கு அப்படியே மூட் அவுட் ஆயிடுது. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஜூன்கிட்ட வந்து கேட்குறா, நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், ஆனால் நான் உன்னை மறுபடியும் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கல, நம்ம டேரும் வேறு உலகத்தில் இருக்கோம் நான் நினைச்சிட்டு இருந்தேன், உன்னை பார்த்தது என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஒரு மாதிரி திமிராவே பேசுகிறா. இப்போ தான் ஹீரோக்கு எல்லாமே தெரிய வருது, ஹீரோனோட பாஸ்ட்டில் நடந்த எல்லாமே. இந்த அவனோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு ஹீரோனோட அண்ணா அப்படிங்கிறதும் வந்துட்டு ஹீரோக்கு இப்போ தான் தெரிய வருது. இவளோட ஸ்டோரியை கேட்டு ஹீரோ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஜூன் வந்துட்டு அவன் அண்ணாட்ட என்ன சொல்கிறான்னா, நீ அம்மா அப்பாட்ட வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்ததை சொல்லாத, அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, இந்த நியூஸை கேட்டால் அவங்க ரொம்பவே இன்னும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயினோட அண்ணன் வந்து சொல்கிறான், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு காரணமே அவங்க வந்துட்டு ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ணனால தான், நான் அம்மாட்ட வந்துட்டு சொல்லணும், கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். இந்த ஜூனோட முகமே ஒரு மாதிரி ஆகிடுது.
இப்போ வந்து ஹீரோ வந்துட்டு ஸ்விம்மிங் பூல்ல வந்துட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு அதே ஸ்விம்மிங் பூல்ல தான் வந்துட்டு இந்த ஜூனும் இருந்திருப்பா. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து பேச, ஹீரோ வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாம அவள்கிட்ட வந்து நார்மலா பேசிட்டு இருக்கான். அப்போ அதாவது இந்த ஜூனும் வந்துட்டு இந்த ஹீரோவும் அமெரிக்கால இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. ஹீரோ கிட்ட இந்த ஜூன் வந்துட்டு ரொம்ப நிறைய ஃப்ளட் பண்ணி பேசுறா. ஆனா வந்துட்டு ஹீரோட மனசுல இப்போ ஹீரோயின் மட்டும் தான் இருக்கா. அதனால வந்துட்டு இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இந்த ஹீரோ வந்து காட்டல. அவளை வந்துட்டு ஒரு மாதிரி கண்டுக்காத மாதிரி போயிடறான். இது எல்லாமே பார்க்க இந்த ஜூனுக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல தான் ரொம்பவே கோபம் வருது. ஹீரோ வந்துட்டு அவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக ஹீரோயினை வந்துட்டு கூப்பிட்டுட்டு ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு வந்து கூட்டிட்டு போறான். அங்க போய் அவனோட பர்த்டே வந்துட்டு அங்க இருக்க எல்லாரோடையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ. அப்போ வந்துட்டு அங்க ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயின் கிட்ட டான்ஸ் ஆடிக்கிட்டு ஹீரோ ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் வந்துட்டு ஹீரோனோட டான்ஸ் ஆடுறதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதனால அந்த பாட்டியோட ஹஸ்பண்டை வந்துட்டு அவங்களோட போய் நீங்க டான்ஸ் ஆடுங்க, அதான் இப்போ நல்ல ஐடியாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை வந்துட்டு என்கரேஜ் பண்ண அவரும் வந்துட்டு அவரோட ஒய்ஃபோட டான்ஸ் ஆடுறதுக்காக வராது. அப்போது ஹீரோயினும் வந்துட்டு இன்னைக்கு அதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு அவளோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறான். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஜூன் வந்து பாத்துறா. அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு கிடைச்ச லைஃப் வந்து அவளை விட்டு போற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்றான், நான் பிறந்ததுமே எங்க அம்மா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னோட அப்பாவும் அவரோட பிசினஸ் தான் பார்த்துட்டே இருப்பாரு. என்னை வந்துட்டு கேர் டேக்கர்ஸ் தான் வளர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ் இருந்துமே நான் அனாதையா தான் வளர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்து கேட்கறான், நம்ம 2 பேரையும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறான். அப்போ ஹீரோயின் வந்து சொல்றா, எனக்கு யாராலும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்றா. என்னோட ஆசை என்னன்னா என்னோட அம்மாவுக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்காக ஒரு லைஃபை ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை உருவாக்கி கொடுக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட அண்ணன் இருப்பான்ல, அவங்ககிட்ட போய் வந்துட்டு எனக்கு உன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்போ வந்துட்டு அவனோட அண்ணன் வந்துட்டு எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கான். அகைன் அண்ட் அகைன் வந்துட்டு இந்த ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்து உன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோனோட அண்ணன் கேட்கும்போது அவன் வந்து டென்ஷன் ஆகி கத்திடுறான். உனக்கு என்னோட தங்கச்சியை பத்தி என்ன தெரியும், உனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்தி விட்டுறான். இப்போ ஹீரோயினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஹீரோ வந்துட்டு அவளை வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்து கூட்டிட்டு போறான். அங்க வந்துட்டு ஹீரோயினை சுத்தி டெடி பியர் வேஷம் போட்டு நிறைய பேர் வந்துட்டு அவளை சுத்தி டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு பாப்பா வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு ரோஜா பூவை வந்துட்டு கொடுத்துட்டு அழகா போகுது. அப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்றான். சின்ன வயசுல அம்யூஸ்மெண்ட் பார்க்ல விளையாடிட்டு இருக்கும்போது எனக்குள்ள இருக்க அந்த பியூரான ஒரு ஃபீலிங்கை தான் நான் வந்துட்டு உன்கிட்ட ஃபீல் பண்றேன். நீ எப்போ என்ன ஒரு நல்ல பர்சன் நீ நம்ப போற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்றா, எனக்கு புரியுது, நீ உண்மையாவே என்ன லவ் பண்ற, எனக்கு புரியுது. ஆனா நான் வந்துட்டு உனக்கு ஒரு பொருத்தமான ஒரு பொண்ணா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோயின் சொல்ல, அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான், நான் உன்னை லவ் பண்றேன், நீ கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணி ஆகணும், ஒரு டான்ஸருக்காக தான் நான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து போயிடறான். இந்த ஜூன் இருக்கால, அவ வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வரா. அதாவது அவளை வளர்த்த அம்மாவை பார்க்கறதுக்காக வரா. அப்போது ஹீரோயின் தான் வந்துட்டு அந்த ஹோட்டல்ல வந்து இருக்கா. அவளை பார்த்ததும் இந்த ஜூன் இருக்கால, அவ வந்து ரொம்பவே மோசமா பேச ஆரம்பிக்கிறா. இப்போ என்னோட அண்ணனையும் எடுத்துக்கிட்ட, இப்போ ஹீரோவையும் எடுத்துக்கிட்ட, உனக்கு என்னதான் வேணும், உனக்கு தேவை காசுன்னா சொல்லு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓவரா பேச ஹீரோயின் வந்து சொல்றா, நீ இவ்வளோ மோசமா பேசுதாந்தா நீ போய் போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினும் திட்டி விட்டுட்டா. அப்போ கரெக்டாக ஹீரோனோட அம்மா வந்து வர்றாங்க. அவங்க வந்துட்டு இந்த ஜூனை பார்த்ததும் ரொம்பவே அப்படியே பாசத்துல ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ஜூனை இப்போதான் 12 வருஷம் கழிச்சு மாதிரியா பாக்குறாங்க. ஜூனும் வந்துட்டு இவங்களை பார்த்ததும் எமோஷனல் ஆயிரா. ஹீரோயினும் அந்த பிளேஸை விட்டு போயிடறா. ஜூன் கிட்ட வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அவளுக்கு ஃபுட் எல்லாம் எடுத்து கொடுத்து அவளை சாப்பிட வச்சுட்டே அவள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு கேட்குறாங்க, அவங்க நல்லா பாத்துக்கிறாங்களாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு வந்துட்டு ஜூன் வந்துட்டு அழுதுட்டே சொல்றா, அவங்க என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாங்க, அங்க இருக்க வரை நான் கெஸ்டா தான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜூன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேச, இவங்க அம்மா வந்துட்டு அந்த ஜூனுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்றாங்க. இப்போ ஹீரோயினை வந்து வெளியே போயிருப்பாள். அப்போது வந்துட்டு அவளை வளர்த்தவங்க வந்துட்டு வந்திருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்துட்டு ஹீரோயினை பார்த்ததும் ரொம்பவே எமோஷனலாகி ஃபீல் பண்றாங்க. நீ எப்படி இருக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி, உன்னை பார்த்து 12 வருஷம் ஆச்சு. அதுக்கு அவங்க அப்பா வந்து சொல்றாங்க, உன்னை பார்க்காம அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினை பார்த்து அவங்களும் எமோஷனலாகி பேசுறாங்க. ஹீரோயினும் இவங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து அவளும் அவங்கள பார்த்து ரொம்ப எமோஷனலாகி பாசமா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாத்தோடய சேர்ந்ததுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அவளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வியாதி இருக்கு அவளுக்கு. அதனால வந்துட்டு நம்ம வந்து இவங்க எல்லாத்தையும் ஒரு கெட்ட பேர் வாங்கினா இவங்க நம்மளை வெறுத்துருவாங்க, அப்போ நம்ம சாகும்போது வந்து இவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்துட்டு இவ என்ன பண்றான், இப்போ ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவ வந்துட்டு அவ அண்ணா வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வந்துட்டு சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பூராத்தையுமே வித்துட்டு அந்த மணியெல்லாம் எடுத்துட்டு போய் கிளப்புக்கு போய் வந்துட்டு அதை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி செலவு பண்றா. ஏதோ ரொம்ப கெட்ட பொண்ணு மாதிரி அவ வந்து அவளே போர்ட்ரே பண்ணி அங்க போயிட்டு அந்த கிளப்ல வந்து பிஹேவ் பண்ண, இதை வந்துட்டு அவன் அண்ணனும் வந்து பாக்குறான். ஹீரோ வந்து பார்த்து அவளை வந்துட்டு தடுக்க வரும்போது ஹீரோயின் வந்துட்டு சொல்றா, நான் எல்லாரும் பாத்துக்கோங்க, நான் இவ்வளவு மோசமான பொண்ணுன்னு பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ வந்து ஹீரோ வந்து தடுக்கிறான். அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்றா, இப்போ உனக்கு புரியுதா, எனக்கு தேவை மணிதான் அப்படிங்கிற மாதிரி அவ வந்துட்டு பேச, அதுக்கு ஹீரோ வந்துட்டு சொல்றான், என்கிட்ட நிறைய இருக்கு, நீ எங்களோட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா.
இது கேட்டு வந்து ஹீரோவால தாங்கிக்க முடியல. இவன் ஏன் இப்படி வினோதமா பிஹேவ் பண்றா திடீர்னு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவால நம்பவே முடியல. அப்புறம் அப்படியே ஹீரோயின் வந்துட்டு அங்கேயே மயங்கி விழுந்துறா. அப்புறம் தான் தெரிய வருது ஹீரோயினுக்கு வந்துட்டு கேன்சர் இருக்கு அப்படின்னு. அப்புறம் அவளோட ஃபேமிலி அப்புறம் அவள் எல்லாருமே வந்துட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோயினை வந்து பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ வந்துட்டு இந்த ஹீரோயினோட ஒரிஜினல் அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அப்போதான் வந்துட்டு அவளோட அண்ணாவுக்கும் தெரிய வருது இவங்க தான் வந்துட்டு இவன் அண்ணா எழுதின லெட்டர், அவங்க அம்மா அப்பா எழுதின லெட்டர்லாம் வந்துட்டு இந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு கிடைக்க விடாம பண்ணிப்பாங்க. அதுக்கு வந்துட்டு இப்போ மன்னிப்பு கேட்கறாங்க. இப்போதான் வந்துட்டு ஹீரோயினுக்கும் இந்த விஷயமே தெரிய வருது. ஹீரோயின் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சம்மதிக்கவே மாட்டா. நான் என்னை அப்படியே விட்டுருங்க, நான் அப்படியே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் பேச, அப்புறம் எல்லாருமே வந்துட்டு எப்படியோ ஹீரோயினை வந்து சமாதானப்படுத்தி அவளை வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட அண்ணா இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஹீரோயினுக்காக ஒரு அழகான ட்ரீயை வந்து ட்ரா பண்ணி வைக்கிறான். அப்புறம் வந்துட்டு அவள் வந்து எப்பயுமே சின்ன வயசுல வந்துட்டு ஒரு ட்ரீ பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாள். அந்த ட்ரீயை வந்துட்டு இப்போ வந்துட்டு அவன் அண்ணன் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறான். ஏன்னா வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பா அந்த ட்ரீ எந்த இடத்த விட்டும் நகராது, அது அங்கேயே தான் செத்து போகும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லியிருப்பாள். அதனாலதான் வந்துட்டு இவன் அண்ணன் வந்துட்டு இவளுக்கு ஒரு ஹோப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரீயை அங்கேருந்து எடுத்துட்டு வந்து பாதுகாப்பாக எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருப்பான், ஹீரோயின் கண்ணில் படுற மாதிரி. ஹீரோயினும் பார்த்தா சந்தோஷப்படுறான். ஹீரோயினோட அண்ணா வந்துட்டு அந்த ஹீரோயினோட அந்த ஆல்பம் ரிப்பேர் இருக்கும்ல, அதை சரி பண்ணி அவகிட்ட கொடுக்குறான். அப்புறம் அந்த ட்ரீயை வந்துட்டு எடுத்துட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வச்சுட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆறுதலா வந்து சொல்றான், கண்டிப்பா நீ வந்து எப்பயுமே கிவ் அப் பண்ணவே கூடாது, நான் கண்டிப்பா உன்னோட இருப்பேன், நீ ட்ரீயா இருந்தாலும் உனக்கு துணையா நானும் ட்ரீயா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப தைரியம் கொடுக்குற மாதிரி பேசி, நீ கிவ் அப் பண்ணவே கூடாது, நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ, கண்டிப்பா நீ சரியாயிருவ, நான் எப்பவுமே உன்னோட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அண்ணன் வந்து ஆறுதல் சொல்றான். எப்படியோ ஹீரோயினுக்கும் வந்துட்டு அவளோட அந்த கேன்சர் வந்து சரியாயிருது. இப்போ ஹீரோயின் வந்து நார்மல் ஆயிடா. இப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து அந்த அவன் அண்ணன் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வந்து வித்துருப்பால, அதெல்லாம் ஒவ்வொருத்தருட்டியா போய் வாங்கிட்டு வந்து அதே ஹவுஸ்ல வந்து வைக்கிறான். வச்சுட்டு அதுல ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸையும் வச்சு ஹீரோயினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றான். அவன் அண்ணனும் வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறான். எப்படியோ வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுது. அப்புறம் எப்படியோ பிரிஞ்சு போனா அண்ணனும் தங்கச்சி ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்துட்டாங்க.